அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கார்ல வெடிகுண்டு வைத்து வெடிக்க செய்து 13 பேரை கொன்ற தீவிரவாதி டாக்டர் உமர். இவனை தான் காஷ்மீர் போலீசார் ஃபரீதாபாத் டெரர் மாடியூல் விவகாரத்துல தேடிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற டாக்டர்களை எல்லாம் போலீசார் வரிசையா கைது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் தலைமறைவா இருந்தான். எப்படியும் தன்னையும் போலீசார் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் சாகாம கூடவே 13 அப்பாவிகளையும் கொன்றிருக்கான். இவன் தான் டாக்டரான். டாக்டர் உடையில கூட தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் ஷாஹின் ஷயீத் அப்படிங்கிற ஒரு பெண் டாக்டரும் கூட இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? அந்த பெண் யாரு, அந்த லேடிய பத்தி முன்னாள் கணவர் என்ன சொல்றாரு, இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்ல 2563 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்துல முசாமில் அஹ்மத் ஷாஹில், அடில் அஹ்மத் ராதர், ஷாஹின் சயீத், அஹ்மத் மொய்தீன் ஷையத் ஆகியோரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல தான் போலீசார் அந்த உமர் முகமதை தேடிட்டு இருந்தாங்க. அவன் தான் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்துல கார் குண்டை வெடிக்க வைத்து இறந்து போயிருக்கான். இந்த கைதான டாக்டர்கள்ல ஒரு பெண்ணும் இருக்காங்க. அவங்களோட பெயர் தான் ஷாஹின் சயீத். அவங்க கிட்ட இப்போ புலனாய்வு அமைப்புகள் தீவிரமா விசாரணையை நடத்திக்கிட்டு வர்றாங்க. ஃபரீதாபாத்ல இவங்களை பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கார்ல இருந்து ஒரு ரைஃபிளையும் போலீசார் கைப்பற்றி இருக்காங்க. ஃபரீதாபாத் டெரர் மாடியூல்ல இந்த லேடியும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. முசாமில் அஹ்மத் ஷாஹிலோட காதலி அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. ஆனா இந்த லேடிக்கு ஏற்கனவே இன்னொருத்தரோட திருமணமாகி விவாகரத்தும் ஆகி உள்ளது. இப்போது இந்த ஷாஹின் சயீத் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட முன்னாள் கணவரை போயிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க செய்தியாளர்கள். அவரும் ஒரு டாக்டர் தான். அவருடைய பெயர் ஷயீத் ஜபார். अब वो अपनी तरफ से अपने साइड हो सकता है कोई उनके दिल में राह वो चली गई होगी, मुझे तो कुछ पता नहीं इसके बारे में. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் ஷாஹின் சையதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இப்போ நான் அவளோடு நெருங்கிய உறவை பகிர்ந்துக்கவே இல்லை. நாங்க 2012ஆம் ஆண்டுலயே பிரிஞ்சுட்டோம். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க என்னோட தான் இருக்காங்க. எங்கள் திருமணம் பெற்றோரால நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அவங்க ஒரு நாள் கூட அந்த புர்கா அணிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. கடைசியா எங்களோட திருமண சடங்குல தான் அவன் புர்கா போட்டிருந்ததையே நான் பார்த்தேன். ஷாஹின் சையதுக்கு எப்பவுமே மத நம்பிக்கையே இருந்தது கிடையாது. அவளோட நோக்கம் எல்லாமே குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கோ போகணும் அப்படிங்கிறது தான். அங்க குடியேறுவதற்கு அவ விருப்பப்பட்டா. அங்க நல்ல சம்பளமும் கிடைக்குது, ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா குழந்தைங்க உறவினர்கள் எல்லாருமே இந்தியாவில் இருக்கும்போது நாம மட்டும் வெளிநாட்டுக்கு போனா நாம தனிமையை உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்துக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன். அப்ப இருந்தே ஷாஹின்க்கு என்ன பிடிக்கிறது இல்ல. ஆனா மொத்தத்துல ஷாஹின் விவாகரத்து வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன காரணம் அப்படிங்கிறது சரியா எனக்கு தெரியல. விவாகரத்து வேண்டும்னு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அதற்கு முன்பாக எங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனைகளோ சண்டைகளோ எதுவுமே இருந்தது கிடையாது. விவாகரத்துக்கு அப்புறமா நான் அவங்களோட எந்த தொடர்புலையுமே இல்லை. நாங்கள் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் கூட எந்த ஒரு பயங்கரவாத தொடர்பும் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் அதன் பிறகுதான் ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷயீத் ஜபார். இந்த ஷாஹினோட சொந்த ஊர் லக்னோ. தன்னுடைய கணவருடனான விவாகரத்துக்கு அப்புறமா இந்த லேடியும் அந்த ஃபரீதாபாத் அல்ஃபலா யூனிவர்சிட்டியில தான் வேலை பார்த்துருக்காங்க. தனியாக அங்கு தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதுதான் ஏற்கனவே அங்கிருந்த தீவிரவாத கும்பலோடு இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு சமீபத்தில் புதியதா ஒரு அமைப்பை உருவாக்கியது, ஜமாத் உல் மொமினாத். அந்த அமைப்புல இந்த ஷாஹினும் சேர்ந்திருக்காங்க. ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு இந்தியாவிலிருந்து பெண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் விங்குக்கு இவங்க பொறுப்பாளராகவும் இருந்திருக்காங்க. இந்த லேடி தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தலைவர்களோடலாம் தொடர்பு கொண்டு எப்படிப்பட்ட ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க பேசியிருக்காங்களாம். தீவிரவாத செயல்களுக்கு பெண்களை கொண்டுட்டு வர்றதுல ரொம்ப சின்சியரா வேலை பார்த்திருக்காங்க இந்த லேடி. இந்தியாவிலேயே படிச்சுட்டு இந்தியாவிலேயே வேலை பார்த்து பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாஹின் சயீத் காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய பல்வேறு இடங்களிலும் தாக்குதலை நடத்துறதுக்கு தேவையான சதி வேலைகளிலும் அனைவரோடும் சேர்ந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. இந்த ஷாஹின் சயீத் பற்றி தகவல் கிடைச்சதுமே செய்தியாளர்கள் லக்னோவில் இருக்கிற அந்த ஷாஹின் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கு ஷாஹினோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஷாஹினோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, घर की तलाशी में
என்னுடைய மகள் இப்படிப்பட்டவ, தீவிரவாத இயக்கத்தோட அவ தொடர்புல இருக்கிறா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு மீடியா நியூஸ் மூலமா தான் தெரிய வருது. இதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. என்னோட மூத்த மகன் முகமது சோயிப், அவங்களோட தான் நான் தங்கியிருக்கேன். அதற்கு அடுத்து தான் ஷாஹின் சையீத், இளைய மகன் ஃபர்வேஸ் அன்சாரி. என்னுடைய மகள்கிட்ட நான் பேசி 1 மாசம் ஆகிடுச்சு. இதுவரை அவளுக்கு அந்த தீவிரவாதி முசாமிலோடு தொடர்பு இருக்கிறது பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவ பிரயாக்ராஜில் தான் மெடிக்கல் படிச்சு முடிச்சா அப்படின்னு பேசியிருக்காரு அந்த ஷாஹினோட அப்பா. இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில ஷாஹினோடு வேலை செய்த பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவகிட்ட டிசிப்ளினை எதிர்பார்க்கவே முடியாது. எந்த பர்மிஷனும் சொல்லாமலேயே, யாருக்கிட்டையும் சொல்லாமல் எங்காவது அவ போயிடுவா. அவளை பார்க்கறதுக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே நிறைய பேர் வருவாங்க. அவள் கொஞ்சம் வினோதமாக தான் சில நேரம் நடந்துப்பா. அவளை பற்றி நாங்கள் அடிக்கடி மேனேஜ்மெண்ட் கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி அவள் செய்வா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவள் அப்படி செய்வான்னு நாங்கள் ஒரு நாள் கூட நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர். இந்த நிலையில தான் டெல்லியில் காரில் குண்டு வைத்து வெடிக்க வைத்து இறந்து போன அந்த உமர் முகமதோட சிதறிய உடல் பாகங்களை எடுத்து அவருடைய குடும்பத்தினருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்டோடைய முடிவில் அவன் தான் i20 காரை ஓட்டிட்டு போயிட்டு வெடிக்க வச்சிருக்கான் அப்படின்னும், அந்த காருக்குள்ள அவனுடைய உடல் பாகங்கள் தான் செதறி கிடக்குது அப்படிங்கிறதும் உறுதியாகி உள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபரிதாபாத் டெரர் மாடியூல் தொடர்பாக போலீஸார் இவனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இவன் தலைமறைவாக இருந்தான். எப்படியும் இவனை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் சாகாமல் 13 அப்பாவிகளையும் சேர்த்து கொண்டு இருக்கான். இந்த நிலையில தான் இந்த உமரோட சிஸ்டர் இன்லா நம்ம ஒன் இண்டியா ஹிந்திக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த உமர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, उसी के तहत मैं भी ये कहती हूँ, मुझे उसके बारे में ज्यादा कुछ पता नहीं था क्योंकि वो ज्यादा बातें भी नहीं करता था, आता था बैठता था चाय में, बस उससे ज्यादा कुछ नहीं. உமரை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் எங்களோட ஒரு நல்ல உறவை தான் கொண்டிருந்தார். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அவரை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. எப்படி ஒவ்வொருத்தருங்களுடைய குடும்பத்திலும் ஒரு சகோதரர் சகோதரி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவரும் எங்களுக்கு. அவர் படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரரு. படிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பத்தி ரொம்ப அதிகமாவே பேசுவாரு. கடைசியா கடந்த வெள்ளிக்கிழமை நான் அவரை பார்த்தேன். அப்ப ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அவர் என்கிட்ட எதுவுமே பேசல. அவர் இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னா அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் கூட அதிகமா பேசினது கிடையாது. வந்துட்டு போவாரு, அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு டீ கொடுப்பேன், உணவுகள் தயாரித்து கொடுப்போம், அவ்வளவுதான். அவர் ஃபரிதாபாத்தில் தான் படித்தார். அவரை பற்றி நான் முன்பு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் டெல்லி போகிறதா சொன்னாராம், ஃபரிதாபாத்தில் இருக்கிறதா சொல்லலை. இடையில அவர் டெல்லிக்கு போயிட்டாரு. 2 வருஷம் அங்கே தான் படித்தார். அதுக்கு முன்பாக ஜிஎம்சியில் இருந்தார். இறந்து போன தீவிரவாதி உமரோட சிஸ்டர்லாம் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உமர் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். மொத்தத்தில் மருத்துவர்கள் அப்படின்னாவே நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி. ஆனால் அந்த மருத்துவர் வேடத்திலேயே தீவிரவாதிகளும் உலா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கு. Subscribe to One India and never miss an update.